திருச்சிற்றம்பலம். இவ்வுலகம் வாழ்க, உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க, இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க. அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வலையொளி தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது. இறப்பும் பிறப்பும் இருமையும் நீங்கி துறக்கும் தவம் கண்ட சோதி பிரானை மறப்பிலாராய் நித்தம் வாய்மொழி வார்கட்கு அறபதி காட்டும் அமரர் பிரானே. இன்னைக்கு நம்ம செவிக்கு எது துறவு, அதை பற்றி தான் பேச போகிறோம். எது துறவு? துறவு என்றால் என்ன? எல்லாத்தையும் திறந்து விடணுமா? நம் குடும்பம், அம்மா அப்பா, மனைவி, மகன் மகள், மருமகன் மருமகள், பேரன் பேத்தி, எல்லாத்தையும் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளி ஒரு காவி உடையை கட்டி கொண்டு காசி ராமேஸ்வரம் திருவண்ணாமலை இங்கே சென்றால் துறந்ததற்கான அர்த்தம் ஆகிவிடுமா? எது துறவு? இது துறவா? சரி, அப்படி துறந்து விட்டால் பசி இல்லாமல் இருக்குமா? மலம் ஜலம் கழிக்காமல் இருப்போமா? குளிக்காமல் இருப்போமா? போகிறவங்க வரவங்களை பார்க்காம இருப்போமா? யாராவது ஏதாவது சொன்னால் கேட்காம இருப்போமா? யாராவது பேசினா பேசாமல் இருப்போமா? யாராவது தொட்டா உணர்ச்சி இல்லாமல் இருப்போமா? மாற்று துணி கட்டாமல் இருப்போமா? அப்போ இப்படி சராசரி இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பெயர்தான் துறவா? எல்லாத்தையும் விட்டு விட்டு சந்நியாசம் வாங்கிட்டேன்னா எந்த நினப்பும் வராதா? அப்போ எது சத்தியமான துறவு? ஒரு மனிதன் சராசரி வாழும் வயது 120 ஆண்டுன்னு வச்சுக்கலாம். அதை 4 பிரிக்கலாம். 4 பிரித்தா 30, 60, 90, 120. யாரும் 120 வயசு வரைக்கும் வாழ்கிறது கிடையாது. அது அப்புறம் நோய் வந்து இப்பயே 30 வயசில் நோய் வந்து எல்லாமே இதுவாகிடுறாங்க. ஒரு கணக்கு, அதாவது 30 வயசுக்குள்ளார எல்லாத்தையும் ஆளணும், ஆண்டு அனுபவிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், கை குளிர சம்பாதிக்கணும், பசி இல்லாமல் இருக்கணும், நல்ல கல்யாணம் பண்ணணும், குழந்தைகளை பெற்றுக்கணும், அம்மா அப்பா மனைவி மக்களோட குடும்பத்தோடு வாழணும். ஏன்னா இங்கே நீங்கள் லவ் பண்ணாதான் மேலிடத்துலேயே ஒத்துக்குவாங்க, சரி குடும்பத்தை நல்லா நேசிக்கிறான் அப்படின்ட்டு. இந்த குடும்பத்தை விட்டுட்டு நம்ம மாட்டு ஒரு பக்கம் கிளம்பிட்டாக்கா இவன்கிட்ட இருக்கிற அன்பு இவ்வளோதான் அப்படின்னு அவங்களே உங்களை ஒதுக்கிடுவாங்க. அதாவது எல்லாம் ஒரு துறவுங்கிறது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும் குடும்பத்தில். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 50 வயசில் 55 வயசில் விட்டுட்டு போகிறதுலாம் துறவே கிடையாது. 30 வயசில் எல்லாம் ஆண்டு அனுபவிக்கணும். 30 வயசுக்கு மேலே இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஏதோ ஒன்று இருக்குது வச்சிங்களேன். உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப நான்வெஜ், சிக்கன் ரொம்ப பிடிக்கும் வச்சிங்களேன். அந்த சிக்கனை முதல்ல விட பார்க்கணும். ஆனால் மனசு கேட்காது தான் அது. ஏன்னா இத்தனை நாளாக ருசித்து சாப்பிட்ட நாக்கு இல்லையா, அந்த நாக்கு என்ன பண்ணும், அடிமையாக இருக்கும். ஆனால் அந்த மனம் சொல்லும், இந்த போகிற வழியில் சிக்கன் இருக்குது, ஒரு 100 கிராம் சிக்கன் சாப்பிட்டா தேவலாம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம மனசு என்ன பண்ணணும், கேட்காம அப்படியே யூட்டர்ன் பண்ணி வண்டி எடுத்து யூட்டர்ன் பண்ணி அந்த கடையில் போயிட்டு ஒரு 100 கிராம் சிக்கன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய் போகும். திரும்பவும் மேலே இருக்கிற ஒரு மனசு ஆன்மா இருக்கு இல்லையா, இப்போ வேணாம் இவ்வளோ நாளாக சாப்பிட்டு கழிஞ்சது போதும், திரும்பி போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லும். மறுபடியும் வரும். இப்படி மனசை கட்டுப்படுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் தான். ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம மனசுக்கு அடிமையாக இருந்துட்டோம் இல்லையா, அதனால் மனம் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிறது தான் அப்படியே போகும். அதுக்கப்புறம் சிக்கன், உங்களுக்கு பிடிச்ச சிக்கனு, மட்டனு, அப்புறம் ஃபிஷ்ஷு, அப்படியே ஒவ்வொன்றா நான்வெஜ் நீங்கள் விடும்போது மனம் அழுண்டுரும். இவன் நாம் சொல்கிறத கேட்க மாட்டான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மனம் வந்து முதலாளி கிடையாது, நீங்கள் தான் முதலாளி.
மனச நீங்க எப்ப கட்டுப்படுத்தி நீங்க முதலாளி ஆவுறீங்களோ, அப்ப மனம் வந்து பயப்பட ஆரம்பிச்சுரும். உடனே என்ன பண்ணும், நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்க ஆரம்பிச்சுரும். அப்புறமா 30 வயசுக்கு மேல ஆன்மீக நாட்டம் வந்துடணும். ஆன்மீக நாட்டம் ஒரு கையில எடுத்துக்கணும். அப்புறமா குடும்பத்தையும் ஒரு கையில எடுத்துக்கணும். அப்படியே நம்ம பிடிச்சத ஒவ்வொன்னா விடணும். அதுக்கப்புறம் வெஜ்ஜில ரொம்ப எண்ணெய் ஐட்டம் பூரி பிடிக்குதா? அத விட்டுடணும். இதுதான் துறவு. நான்வெஜ் விட்டீங்க இல்லையா? எவ்வளோ பிடிச்சிருந்த நான்வெஜ்ஜு, அத விட்டுட்டீங்க இல்லையா? அத தொறந்துட்டீங்க. அப்புறமா வெஜ்ஜி உங்களுக்கு பிடிச்சது பூரின்னு வச்சுக்கங்களேன், விட்டா மசாலா நல்லா இருந்தா, ஒரு 10 பூரி கூட சாப்பிடுவீங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த 10 பூரில 4 பூரி குறைச்சிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா விட்டு வாங்க. வடை பிடிக்கும்னா, வடைய கொஞ்சம் குறைச்சிக்கணும். எல்லாத்தையும் தொறக்கணும். அவ்வளோதான். தொறந்துடணும். அப்புறம் வந்து ஒரு வெஜ் ஐட்டம் மட்டும் சாப்பிட்டுன்னு வரணும். அதுக்கப்புறமா எது செரிமானம் ஆகுதோ, அத மட்டும் சாப்பிட்டுன்னு வரணும். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில தொறந்துகிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் நல்ல நல்ல உடையெல்லாம் உடுத்துறீங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசு போற வரைக்கும், இப்போ ஒரு 40, 50 தாண்டிட்டீங்க அப்படிங்கும்போது, உடை நல்ல கோட் ஷூட்லாம் போடுவீங்க, அத போடுவீங்க, இத சரி போட்டு போட்டு எல்லாம் அனுபவிச்சாச்சு. இனிமே போட வேண்டியது ஒரு வெள்ளை வேட்டியும், வெள்ளை சட்டையும். அதுவும் காட்டன்ல. அப்படியே அத போட்டுக்கின்னு பழகிட்டு வரணும். அதேபோல குடும்பத்தில ஒட்டணும், ஒட்டாம இருக்கணும். அதாவது இந்த உள்ள புளியம்பழத்துக்கு உள்ளார புளி இருக்கும். ஆனா ஓடுல ஒட்டாது. அந்த மாரி இருக்கணும். அதனால நீங்க பெரிய ஆன்மீகத்தெல்லாம் கத்துக்கிட்டு, அவங்க ரொம்ப சந்நியாசம் வாங்குனவங்கலாம் குடும்பத்த விட்டுட்டு போனாங்க, அப்படின்னு நீங்க நெனச்சுக்கிட்டீங்கனாக்கா, குடும்பத்த விட்டு போனவங்க என்னைக்குமே துறவுபுறம் பூண்டதே கிடையாது. நீங்க அந்த காலத்துல இருக்கிற முனிவர்கள், ரிஷிகள் கூட பத்தினியோட தான் வாழ்ந்திருக்கிறாங்க. யாரும் பத்தினிய விட்டுட்டோ, யாரும் குடும்பத்த விட்டுட்டோ, பிள்ளைங்கள விட்டோ போனது கிடையாது. ஏன்னா, அனுசூயா தேவியும், இவரு ம் அத்ரி மகரிஷியும் குடும்பத்தோட வாழ்ந்தவங்க அவங்கலாம். அவங்க பிள்ளைங்கலாம் யார் தெரியுமா? தூர்வாச முனிவரு, பதஞ்சலி, தத்தாத்ரேயர், அருந்ததி. இப்படி குடும்பமா வாழ்ந்தவங்க அவங்கலாம். அவங்க நமக்கு கத்துக் குடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படி குடும்பத்தோட வாழ்ந்தா தான் துறவு நமக்கு நிலைக்கும் அப்படின்னுட்டு. அந்த துறவோட வாழணும்னா, நம்ம குடும்பத்தோட வாழணும். எப்பல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ, அப்பல்லாம் ஆன்ம ஒழுக்கத்த கத்துக்குங்க. அப்பல்லாம் யார் யார் குருமார்கள போய் பாருங்க. போய் பார்த்து எத கத்துக்கணும், அதெல்லாம் கத்துக்குங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க. ஒரு நாள் அதுக்கான நேரம் வரும். அதாவது சுருக்கமா சொல்ல போணும்னாக்கா, ஒரு பச்சை மரம் இருக்கு இல்லைங்களா? அந்த பச்சை மரம் நல்லா வளர்ந்து பச்சை பச்சேல்னு இருக்கும். அது போயிட்டு நீங்க அந்த பச்சை இலைய வெடுக்குன்னு புடுங்குனீங்கனாக்கா, அதுலேருந்து பால் கசியும். ஏன்னா, ஒரு அப்பதான் பச்சை பச்சேல்னு இருக்குது. ஒரு இளமையா அனுபவிக்குது அந்த தழை. அந்த நேரத்தில போய் நீங்க புடுங்குனீங்கனாக்கா, பால் வந்துரும். அதையே உணர்ந்து, உணர்ந்து, உணர்ந்து காய, காய, காய அப்படியே எல்லாம் காய்ஞ்சிடும். அதுக்கும் ஒரு காலம் வரும். என்ன காலம் தெரியுங்களா? இலை உதிர் காலம். அந்த காலம் வரும்போது, அப்படியே லேசா தென்றல் போல ஒரு காத்து வரும். அந்த தென்றல் போல ஒரு காத்து வரும்போது, காய்ஞ்ச இலையெல்லாம் கீழ அப்படியே கொட்டிடும். ஒரு சில கிளையெல்லாம் கீழ விழுந்துரும். அந்த தென்றலா மாரி காத்து வருது பார்த்தீங்களா? அவங்க தான் குரு. அந்த குரு வந்து தென்றல் போல காத்து வீசும்போது, நம்மள அப்படியே தள்ளிட்டு போயிடுவாங்க. மிச்சபடி அந்த மரம் இருக்கும். மரம் மறுபடியும் வேர் விட்டு, மறுபடியும் கிளையும், இலையும் மறுபடியும் துளுர்க்க ஆரம்பிக்கும். ஏன்னா, இந்த இலை தான் நாம. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ஜெனரேஷன் நல்லா வாழ்ந்து அனுபவிச்சுட்டு, குருமார்கள தழுவி அப்படியே போயிட்டே இருக்கணும். இதுக்கு பேரு தான் துறவு. அதேபோல ஒரு சில அடங்கா பிடாரிகள்லாம் இருப்பாங்க. அதாவது எதுக்குமே கேட்க மாட்டாங்க. எந்த நேரத்துலயும் நான்வெஜ் தின்னுக்கிட்டு, எப்பவுமே எவன் என்ன சொன்னாலும் நமக்கு பரவால்ல. எத்தன வயசு வரைக்கும் 40, 50, 60, 70 தின்னுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அவங்கள வந்து மரம்ங்கிற புயல், பெரிய புயல் வந்து தாக்கிடும். வேரோட சாஞ்சிடுவாங்க. வேரோட சாயும்போது என்னன்னா, ராட்சச காற்று அது. தென்றல் காற்றுலாம் வராது. ராட்சச காற்று வரும்போது அப்படியே கவுந்துரும் அந்த மரம்.
திரும்பவும் என்ன பண்ணுறது? பாவம் அடியோட வேரோட பிடுங்கின்னு போயிடுச்சு இல்லையா? திரும்பவும் இவங்கெல்லாம் மறுபடியும் இந்த பூமிக்கு வந்து, மறுபடியும் பிறப்பு எடுத்து, மறுபடியும் ஆண்டு, அனுபவிச்சு, மறுபடியும் மிகப்பெரிய பக்குவத்துக்கு வரணும்னா, நெனச்சு பார்த்தாலே தல சுத்துது அது. அதனால, நல்ல துறவுன்னா ஒரு குடும்பத்தில இருங்க. மனைவிய நேசிங்க. தாய, தகப்பன நேசிங்க. பிள்ளைகள நேசிங்க. குடும்பத்தோட இருந்து, குடும்பத்திலே துறவ காணலாம். நம்ம விட்டுட்டு எங்கேயும் போனா துறவ காண முடியாது. இதுதான் உண்ம. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அருள் பெற்று, நோய் நொடியில் அற்ற வாழ்வும், நீண்ட ஆயுளும், நித்திய தேகமும், என்றும் இளமையுடனும், என்றும் பேர் அறிவுடனும், என்றும் பேர் அழகுடனும், சீரும் சிறப்புமாய் அழியா செல்வமும், சர்வ சகல செல்வங்களும், ஐஸ்வரியங்களும் விரைந்து நிறைந்து நிலைத்து நிற்கட்டும். இந்த உலக மக்களின் வாழ்வில். குரு வாழ்க! குருவின் புகழ் வாழ்க! குருவை போற்றும் சீடர்கள் வாழ்வாங்கு வாழ்க! அன்னை வாழ்க! அன்னையின் புகழ் வாழ்க! அன்னையை போற்றும் பக்தர்கள் வாழ்வாங்கு வாழ்க! தந்தை வாழ்க! தந்தையின் புகழ் வாழ்க! தந்தையை போற்றும் தொண்டர்கள் வாழ்வாங்கு வாழ்க! திருச்சிற்றம்பலம். சிவகடாட்சியம் பரிபூரணம்.